சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன். லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி போகிறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும் போதும் பலவிதமான மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ படிப்பு நன்றாக வருமா வராதா, வருமானம் எப்படி இருக்கும், வேலை நல்லா அமையுமா, தொழில் செய்யலாமா, குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமணம் எப்போ நடக்கும், கடன் சுமை குறையுமா, சொந்த வீடு அமையுமா, ஸோ கணவன் மனைவி எந்த மாதிரி அமைவார்கள், உறவுகளோட உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கும், ஸோ ரொம்ப கஷ்டமாகவே லைஃப் போயிட்டுருக்கு, எப்போ இந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நடக்கும். அதாவது நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வழியாகத்தான் நடக்கும். அந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்தான். ஸோ நடக்கிற அத்தனை விஷயமே நல்லதாக இருந்தாலும் சரி, தீமை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தசாபுக்தி மாற்றத்தால் தான் உங்களுக்கு அத்தனை விஷயமுமே நடக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் எந்த வயதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்படி பார்க்கையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி திசை எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக ராகு திசை 18 வருஷம் முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு திசை 16 வருடம் முடிஞ்சிடும். ஸோ அதற்கு பின்னாடி வரக்கூடிய திசை தான் இந்த சனி திசை. அதாவது 3வது திசையாக உங்களுக்கு வரக்கூடியது இந்த சனி திசை. ரொம்ப லென்த்தியான திசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் திசா நடத்தக்கூடிய ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா 19 வருடங்கள். அப்போது ஒருவருடைய வாழ்க்கையில் மிக நீண்ட திசையாக வரக்கூடியது இந்த சனி திசை தான். அப்போ திருவாதிரையோட 4 பாதங்களுமே மிதுன ராசியில் தான் வரும். சனி திசையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எத்தனை வயது வரைக்கும் இந்த சனி திசை நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தோட 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 34 வயசில் தொடங்கி 53 வயது வரைக்கும் சனி திசை நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் 29 வயதில் தொடங்கி 48 வயது வரையிலும், திருவாதிரை நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் 25 வயதில் தொடங்கி 44 வயது வரையும், திருவாதிரை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தா ஸோ உங்களுக்கு 20 வயசுலேருந்து இந்த சனி திசை தொடங்கும், 39 வயது வரைக்கும் நடக்கும். ஸோ இதுதான் ஒவ்வொரு பாதத்திற்கும் இந்த சனி பகவான் வயது வாரியாக திசா நடத்தக்கூடிய ஆண்டு காலம் அப்படின்றது. ஸோ சனியோட காரகத்துவம் சூட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் தான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன், ஆயுளை தரக்கூடிய கிரகம். அதே மாதிரி கர்ம காரகன். முந்தைய ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க, நல்லது செஞ்சுருக்கீங்களா இல்லை கெட்டது செஞ்சுருக்கீங்களா, பாவ பலன் புண்ணிய பலன் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு செய்வாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அந்த சனி திசையில் தான் நிறைய பேருடைய அந்த கர்ம பலனை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள். அப்போது திருவாதிரையில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த 3ஆம் திசையான சனி திசை நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ சனி திசையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், வேலை விஷயமாக இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், பொருளாதார விஷயமாக இருக்கட்டும், குழந்தைங்களுடைய விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நெருக்கடியான சூழலை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த பலன் எல்லாருக்கும் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தால் அது வேறு மாதிரி, தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றிடும், பொருளாதார வகையில் மிகப்பெரிய ஆளாக, அதே மாதிரி அரசியல் ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் கூட சனி பகவான் கொடுத்துடுவார். சனி மட்டும் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை தரக்குள்ள எல்லா வகையிலையுமே அடிப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இப்போ சனி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு கிரகம், ரொம்ப மெதுவாக தன்னுடைய பலனை செய்யக்கூடியவர். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சனியே ஸ்லோ கிரகம், ஆனால் நீங்கள் போட்ட அந்த முயற்சியோட பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இதுக்கான பலன் பார்த்திங்கன்னா உடனடியாக வரவே வராது, கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சனி திசை முடியக்குள்ள சனி பகவான் சில பலன்களை உங்களுக்கு தருவார். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆயுள் முழுக்க நீடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சனி திசையில் பொறுத்த வரைக்கும் ஏசி ரூம்லேயே இருந்தாலும் வேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிகப்படியான எஃபர்ட், உழைப்பை அதிகமாக வாங்கக்கூடியவர் சனி பகவான். லக்கு அப்படின்றத விட உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் உங்களைய இந்த திசையில் காப்பாற்றும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமான், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியாக அப்போவே தண்டிக்கக்கூடியவர். அதே சமயம்
நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத உயரத்திற்கு உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய கிரகமுமே பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட்டு, பழைய இரும்பு, சுரங்கம், லேபர் கான்ட்ராக்ட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யக்குள்ள சனி பகவான் அதில் உயர்வை தரக்கூடியவராக இருப்பார். இதில் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய நிலையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த வயசில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, வாழ்க்கையோட மிட் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்போது தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா படித்தது ஒன்றா இருக்கும், நீங்கள் வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விருப்பமே இல்லாத வேலைக்கு மாற வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆனால் அதுதான் உங்களுக்கு பின்னாடி வர காலத்தில் அதிகப்படியான ஒரு லாபத்தை சம்பாரித்து கொடுக்குற ஒரு தொழிலாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய வேலை மாறுறது, சம்மந்தமே நீங்கள் படித்ததுக்கும் அதுக்குமே சம்மந்தம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு பீரியடும் ஒவ்வொரு வேலையில் மாறி இருப்பீங்க. கல்லூரி படிப்பை விட வாழ்க்கை கொடுக்கின்ற பாடம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா தொழிலாளர்களால் சில சிக்கல்கள் அப்படின்றது வரும். சனி சரியில்லைன்னா அதை கவனிச்சுக்கோங்க. ரொம்ப நிதானமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைன்னா எப்பயுமே லைஃப் ஃபுல்லாக அவங்களால பிரச்சனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குருவில் சிலர்லாம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவீங்க. பொதுவாகவே திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதல் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. வாழ்க்கை துணை விஷயத்தில் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு இதில் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான் அமைஞ்சிருது. ஸோ உங்களுக்கு முற்றிலும் பொருத்தம் இல்லாத வாழ்க்கை துணையுடன் வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்படியே வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லது. ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் பார்ட்னரோட ஹெல்த்தில் ப்ராப்ளம் வர்றது, அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு வர்றது, வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஒத்துப்போக முடியாத தன்மை சுத்தமாகவே ஒத்துப்போகாது. ஒரு சிலருக்குலாம் மாமனார் மாமியார் அப்படின்னாலே சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே சனி பகவான் ஏற்படுத்துவார். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பணம் உங்களுக்கு கையில் வரும், ஆனால் வர்ற வேகத்தில் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவாயிடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவருடைய பணத்தை முதலீடுகளாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு நிலமோ வீடோ வாங்கி போட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கையில் கேஷ் நிற்காது. வேறு மாதிரி விரைய செலவுகள், மருத்துவமனை செலவுகள், வேறு மாதிரியான செலவுகள் ஆகக்கூடியது இருக்கும். லிக்விடு கேஷ் கையில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது நல்லா சம்பாதிப்பீங்க, வேலை இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கான செலவுகளாக இருக்காது. ஸோ மற்றவங்களுக்கு தான் நீங்கள் ஓடி ஓடி போய் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டம். கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உருவாக்குவார். ஒரு மாதிரியான சோர்வும் மந்தத்தன்மையையும் உருவாக்குவார். பட் ஆனால் அந்த மந்தத்தன்மையும் சோர்வுமே இருந்தாலும் வேலையும் அதிகமாக கொடுத்துருவார். என்ன தான் சோர்வு, அசதி, இல்லை உடம்பு சரியாமல் போனாலும், ஜுரம் வந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சனி பகவான் உங்களுக்கு இந்த தருணங்களை எல்லாமே கொடுத்துடுவார். ஸோ கடன் வாங்கி அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் வாயு கிரகம் அப்படின்றதுனால மூட்டு வலி உருவாகிறது, முதுகு வலி, டைஜஷன் ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குவார். ஏற்கனவே சின்ன வயசில் ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் எட்டி பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த சனி திசையை பார்த்தா ஒரு பயம் அப்படின்றது தான் இருக்கும். அதாவது இது ஒரு முயற்சிக்குரிய திசை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ராகு திசையில் நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, பெரிய லெவலில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி குரு திசையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் எல்லாம் தீட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே இந்த சனி திசையில் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் சனி உடனே கொடுக்காது, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே சனி திசை முடிகிறப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். உங்களுடைய ஜாதக ரீதியாக பொருந்தி வந்தால் ஒரு பெரிய சாதனையை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் பண்ணுறது எல்லாமே டெஸ்ட்டு வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்களுக்கு நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி. அப்போது சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள்காரகன், கர்மக்காரகன் இல்லைங்களா? ஸோ மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த விஷயத்த பறிச்சிடுவாங்க அந்த திசா முடிவில், இது சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னா. ஆனால் சனி பகவான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா
அதை மற்ற கிரகங்களால் பறிக்க முடியாது. ஏன்னா சனி வந்து கர்மகாரகன். உங்களுடைய புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப தான் அந்த விஷயத்தை தருவார். சரிங்களா? அப்போ சனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாராலும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தால் நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் உபஜய ஸ்தானங்களான 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்குள்ள நல்ல நன்மைகளை செய்யக்கூடியவராக இருப்பார். ஸோ 3ஆம் இடத்துல சனி இருக்கக்குள்ள ரொம்ப அபாரமான ஒரு தைரியம் வரும். இளைய சகோதரர்களை விட நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் உயர்வாக இருப்பீங்க. அதே மாதிரி நல்ல தீர்க்க ஆயுள் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எதிரிகளை துவம்சம் பண்ணுவீங்க. தீராத நோய்கள் கூட குணமாகக்கூடிய விஷயம் இருக்கும். அரசியலில் வெற்றி பெறது, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறது மாதிரியான விஷயங்களையும் கொடுப்பாரு. ஸோ 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள 11ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அதாவது வெற்றி லாபஸ்தானம். ஸோ பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மூத்த சகோதரர் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள சனி பார்த்திங்கன்னா திக்பலம் பெறுகின்ற அமைப்பு. அதாவது 7ல் சனி யாருக்கெல்லாம் எந்த இடத்துல எந்த இடம் 7ஆம் இடமாக வந்தாலும் ஸோ அங்கே இருந்தால் சனி பலமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பார். சனி பலமாக இருக்கிறாரு அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை விட கொஞ்சம் ஏஜ் கூடுதலாக இருப்பார். இப்போது பெண்ணுக்கு ஒரு வரன் வராங்க அப்படின்னா எப்பயுமே ஆண் வந்து வயசில் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம்தான். அப்படியே சனி 7ஆம் இடத்துல நிற்கிற ஒரு வரன் பெண்ணுக்கு வரக்குள்ள ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் கூட இருக்கும். 15 வயசு 20 வயசு டிஃப்ரெண்ட்டில் கூட வரலாம். சனி உச்சமாகி நாளில் இருந்தாலும் இந்த மாதிரி அதிகப்படியான வயது வித்தியாசங்களில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க. இப்போது இதுவே பார்த்திங்கன்னா ஆணுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கக்குள்ளேயும் உங்களை விட வயது மூத்த பெண் 4-5 வயது மூத்த பெண் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதியோட சனி தொடர்பு கொண்டாலும் இந்த விஷயங்கள் உண்டு. அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள ஸோ அந்த இடத்துல ஆட்சி உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சசயோகம். அப்போ பெரிய ஒரு அரசியல் தலைவராக்கி அதில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சனி கொடுப்பாரு. பொதுவாக சனி பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வையில் வர்றது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் உச்சம் பெறக்குள்ள. ஸோ அதை விட்டுட்டு சனி பாவராக இருக்கக்குள்ள சில கஷ்டங்களை கொடுத்து தான் உங்களுக்கு சில விஷயங்களை கொடுப்பார். சரிங்களா? அப்போது சனி பகவான் எந்த இடத்துல இருந்தால் தீமை அப்படின்றத பார்த்தோம்னா லக்னத்தில் இருக்கக்குள்ள ஆரோக்கிய குறைவை கொடுக்கறது. ஸோ எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான மந்த நிலையை கொடுப்பாரு. சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. எதை செய்யணும் அப்படின்னாலும் இவங்களுக்கு ஒரு தாமதத்தையும் தடையையும் கொடுப்பார். அதே மாதிரி ஒரு மாதிரியான விரக்தி இவங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்திற்கு கிடையாது. ஏன்னா துலாமில் வந்து சனி உச்சம் பெறக்கூடியவர். அதே மாதிரி யோகாதிபதியாக வருவார். அதனால் துலாம் லக்னத்தை விட்டுருங்க நீங்கள். ஸோ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள குடும்பத்தில் எப்பயுமே சதா பிரச்சனை வர்றது, குடும்ப உறுப்பினர்களோட பிணக்குகள் வர்றது, இதே மாதிரி ரொம்ப கராரான பேச்சு இருக்கும். சேமிப்புகளில் தடை பண்ணக்கூடிய விஷயம், பொருளாதார தடை வந்து இவங்களுக்கு இருக்கும். பார்த்து செலவு பண்ணணும். அதே மாதிரி சிலருக்கு வருமானமே வராத சூழ்நிலையையும் உருவாக்குவார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள இந்த 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம். அப்போ புத்திர தோஷத்தை ஏற்படுத்துறது, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப லேட்டாக உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அப்படியே பிறந்துட்டாலும் பார்த்திங்கன்னா குழந்தை வழியில் நிறைய மனக்கவலைகள் அப்படின்றது தான் இருக்கும். பெரிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதில் சிக்கல் வரக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும். சரிங்களா? அப்போது 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம். ஸோ ஆயுள் காரகன் பார்த்திங்கன்னா சனி தானே. ஸோ அப்போது ஆயுள் அதிகமாக தந்துட்டு மனக்கவலையை தந்து விடுவார். அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது, இல்லைன்னா தடைகள் ஏற்படக்கூடிய விஷயம், ஏண்டாப்பா உயிரோட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்கும். பட் ஆனால் உயிரை இழுக்காது சனி திசை. அப்போது சனி பகவான் எந்த லக்னத்திற்கெல்லாம் நன்மையை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புதனும் சுக்கிரனும் சனி பகவானுடைய நண்பர்கள். அப்போது ஸோ இந்த லக்னங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை வந்து செய்யக்கூடியவராக இருப்பார். இப்போ ரிஷபத்தையும் துலாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு சனி பார்த்திங்கன்னா யோகக்காரகன். ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம்னா 9, 10க்கு அதிபதி. துலாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4, 5க்கு அதிபதி. அப்போ நல்ல ஒரு செல்வத்தையும் ராஜயோகத்தையும் தரக்கூடிய விஷயங்களை சனி பகவானை உங்களுக்கு செய்வார். ஸோ மிதுனம் கன்னியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுனத்தை எடுத்துக்கிட்டோம்னா 8, 9க்கு அதிபதி. கன்னி லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா 5, 6க்கு அதிபதி. ஸோ ஒரு பக்கம் யோகராக வருவார்,
ஒரு பக்கம் பாதகத்தை செய்யக்கூடியவராக இருப்பார். அப்போது இவங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை தந்து அதில் வெற்றிகளை தர்றது, நிலையான சொத்துக்களை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். கும்ப லக்னங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சொந்த லக்னம் இது ரெண்டும். சனி பகவான் அதிபதியாக வரக்கூடிய லக்னம் மகரமும் கும்பமும். ஸோ இவங்களுக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் தாமதமாக கொடுத்தாலுமே ரொம்ப நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த லக்னத்திற்கு தீமை செய்வார் அப்படின்றத பார்த்தோம்னா, சனி பகவான் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்களுடைய லக்னங்களுக்கு ஒரு சவாலான பிளானட்டாக இருக்கும் சனி பகவான். அப்போ மேஷம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 10, 11 ஸோ நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் வேகம், சனி ரொம்ப நிதானம் மாதிரியான ஒரு கான்ட்ரோவர்சியால் நிறைய விஷயங்களில் இவங்களுக்கு தடை வர்றது, அதே மாதிரி ரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கறது எல்லாமே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மேஷத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் நீச்சமடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். விருச்சகமும் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய லக்னம் தான். அந்த 3 நாளுக்கு அதிபதியாக தான் சனி பகவான் வருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகம், சிம்மம். இப்போது கடக லக்னத்திற்கு சனி பகவான் 7, 8க்குரியவராகவும், சிம்ம லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா 6, 7க்குரியவராகவும் வருவார். ஸோ நிறைய இந்த 2 லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை ரீதியாக தான் இவங்களுக்கு யாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மன திருப்தின்றது இருக்காது. கணவன் மனைவியாக இருக்கலாம், பட் ஆனால் திசைகளை நம்ம வடக்கு தெற்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இவங்க. ஸோ ரொம்ப ஆப்போசிட்டாக இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் 2 பேருமே. பொருந்தாத வாழ்க்கை துணை தான் சிம்மத்துக்கும் கடகத்துக்கும். நிறைய மன உளைச்சல் அப்படின்ற விஷயம் இவங்களால இருக்கும். பார்த்திங்கன்னா பகை கிரகம் இந்த 2க்குமே. அப்போது கௌரவத்தில் பாதிப்பு, மன உளைச்சலை தரக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய அவமானங்கள், குடும்பத்தில் சேர முடியாத தன்மை, ஸோ குழந்தைகளை பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கடக சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் தருவார். அதே மாதிரி சனி பகவான் சில கிரகங்களுடன் சேரக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி சந்திரன் இருக்கக்குள்ள இது புணர்ப்பு தோஷமாக பார்க்கப்படும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரன் மனசு, சனி ரொம்ப பாரம். அப்போ மனசில் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கவலை இருக்கிறது, இல்லைன்னா டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்தா நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடய இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி புதுசாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸில் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப இழுபறியாக இருக்கும், அதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக பார்க்க பழகுங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன். சனியும் செவ்வாயும் யாருக்கெல்லாம் எந்த இடத்துல சேர்ந்துருக்கோ இது பார்த்திங்கன்னா அக்னிமாருத யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சேர்ந்துருக்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது நெருப்பும் காற்றும் சேர்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா செவ்வாய் நெருப்பு, சனி காற்று இல்லைங்களா? அப்போ திடீர்னு கோபம் வர்றது, எரிஞ்சு விழக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். பைக் இல்லைன்னா கார் ஓட்டுறீங்க அப்படின்னா வேகமாக ஓட்டாதீங்க, கொஞ்சம் நிதானமாக போங்க. எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சகோதரர்களோட சொத்து தகராறு ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க கிட்ட பேசக்கூட அதிகப்படியான வார்த்தையை விடாதீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு எதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அப்பா மகன் உறவுகளில் விரிசல் வர்றது, இல்லைனா பூர்வீக சொத்துக்களில் அப்பா வழி சொத்துக்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயம் இருக்கும். அதே மாதிரி அரசாங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு டேக்ஸ் கட்டலை அப்படின்னா அதில் பிரச்சனை, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஃபைனு, ஸோ இதெல்லாமே அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸோட வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப பகைச்சிக்காதீங்க. ஈகோவால் நல்ல வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கிரகச்சேர்க்கை அமைச்சு தந்துவிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி ப்ளஸ் ராகு. சனியும் ராகும் சேர்ந்துருக்கக்குள்ள அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாமே சனியும் ராகும் தூண்டிவிடக்கூடிய கிரகங்கள். அப்போது கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, ஒரு குடிக்கு அடிமையாகிறது, ஏதாவது போதைக்கு அடிமையாகிறது, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிமையாகிறது, தெரியாத நபர்கள்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது. ஸோ இது எல்லாமே இந்த சனி ராகு பண்ணும். 2மே இருள் கிரகம். சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா, வெளிநாடு வேலை அப்படின்னு போயிட்டு நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கக்குள்ள ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த வெளிநாடு வேலை அப்படின்றதுல இறங்கணும். சனி பகவான் எந்த கிரகத்தோடெல்லாம் இருந்தால் நன்மை பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி சுக்கிரன். இப்போது சனி பார்த்திங்கன்னா உழைப்பு, சுக்கிரன் சொகுசு. இவங்க 2 பேரும் சேரக்குள்ள சொந்த வீடு,
கார் வாங்குற யோகம், அதே மாதிரி சொகுசா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துடும். இதுவாக ஆரம்பித்தாலுமே ஒரு கட்டத்தில் நல்ல ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்துருவார். சனி சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான். இப்போ சனியும் புதனும் சேர்ந்து இருக்கக்குள்ள ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது. ரொம்ப நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கும். ஆடிட்டிங்காக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா டெக்னிக்கல் ஃபீல்டு. ஸோ இந்த விஷயங்களில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கமர்ஷியல் ரீதியாக பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்குள்ள இது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு நேர்மை இருக்கக்கூடியது இருக்கும். ஊரில் உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல அட்வைசராகவோ இல்லை உங்களையும் ஒரு குருவாகவோ நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு தான் இவங்க சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்கள நல்லா மதிப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி திசை அப்படின்றது மிக கடுமையான ஒரு திசையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கையில் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதாவது சனிக்கிழமை காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஸோ வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி சின்ன அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. எப்பயுமே கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். சனி பகவானுடைய உக்கிரத்தை வந்து இது குறைக்கும். அதே மாதிரி சனி பகவானோட வாகனம் பார்த்திங்கன்னா காகம். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்றது நல்லது. அதில் கொஞ்சம் எள் கலந்து வைக்கலாம். அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்டில் குப்பை எடுக்க வரவங்களாக இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப கஷ்டப்படுற முதியவர்களாக இருக்கட்டும், சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, இல்லை செருப்பு வாங்கி தரலாம் கருப்பு நிறத்தில். அதே மாதிரி இல்லைனா ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் வாங்கி தரலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹனுமனுடைய வழிபாடு. சனி பகவானால் நெருங்க முடியாத ஒரே கடவுள் அப்படின்றத பார்த்தோம்னா ஹனுமன் தான். அப்போது சனி திசையில் ரொம்ப மனசு நொந்து சோர்ந்து போகக்குள்ள ஸோ வீட்டில் இருந்து அனுமன் சாலிசா கேளுங்க, இல்லைன்னா நீங்களே படிக்கலாம். இரும்பு பொருட்களை அதே மாதிரி கரெக்டாக வைக்கணும். சனி பார்த்திங்கன்னா இரும்புக்கு அதிபதி. ஸோ உங்கள் வீட்டில் துருப்பிடிச்ச இரும்பு சாமான்களோ இல்லை உடைந்த பழைய இயந்திரங்களோ இருந்தால் ஸோ உடனே வந்து அதை அப்புறப்படுத்திடுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டோட மேற்கு திசையை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்றது சனி பகவானுடைய அருளை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களால் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள்.